பாகிஸ்தானை நடுங்க வைக்கும் வகையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் பேச்சு அமைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். கடந்த 1999 ஆண்டு மே மாதம் அன்று ஜம்மு காஷ்மீரில் உள்ள கார்கில் பகுதியை பாகிஸ்தான் ராணுவமும் காஷ்மீரி போராளிகளும் ஆக்கிரமிப்பு செய்ய முயன்றது. இதனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட போரே கார்கில் போர் என்று அழைக்கப்படுகிறது. மே மாதம் முதல் ஜூலை வரை நடைபெற்ற இந்த போரில் கடுமையான மலைப்பகுதிகளில் இந்திய ராணுவ வீரர்கள் தீரத்துடன் சண்டையிட்டு போரில் வெற்றி பெற்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதி அன்று இந்த போரின் நினைவு தினம் மத்திய அரசால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் லடாக்கின் டிராஸ் பகுதியில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் 27வது கார்கில் வெற்றி தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பாகிஸ்தானின் ஒவ்வொரு தவறான செயலுக்கும் அவர்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்ட பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எங்கள் நோக்கம் தெளிவாக உள்ளது. இனி பாகிஸ்தானுடன் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது என்றும் தெரிவித்தார். ஒருவேளை பேச்சுவார்த்தை நடந்தால் அது பாகிஸ்தானால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காஷ்மீர் பகுதியை பற்றி மட்டும்தான் இருக்கும் எனவும் சூளுரைத்தார். மேலும் பயங்கரவாதத்தை உருவாக்குவது பாகிஸ்தான் அரசின் ஒரு கொள்கையாக உள்ளது என்று கூறிய அவர், பாகிஸ்தானில் ராணுவத்தினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை என்று விமர்சித்தார். பாகிஸ்தான் ராணுவம் பயங்கரவாத அமைப்புகளை பாதுகாப்பது மட்டும் இன்றி அவர்களுடன் இணைந்து நெருக்கமாக செயல்படுகிறது. எனவே பயங்கரவாதிகளையும் பாகிஸ்தான் அரசாங்கத்தையும் இனி இந்தியா தனித்தனியாக பார்க்காது என்பதை ஆபரேஷன் சிந்தூரின் போது தெளிவுபடுத்தியதாகவும் ராஜ்நாத் சிங் கூறினார். புதிய கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்பம் மற்றும் வளர்ச்சி என்பதில்தான் இந்தியா கவனம் செலுத்தி வருகிறது. அதே வேளையில் மற்ற நாடுகளுக்குள் ஊடுருவுவது மற்றும் பயங்கரவாதம் போன்ற வேலைகளை தான் பாகிஸ்தான் செய்து வருகிறது என்றும் விமர்சித்தார்.